வணக்கம் சார். செங்கோட்டையனுக்கு இங்கு தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒரு 4 மாவட்டங்களின் அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்து தக்க வச்சுக்கிறது வந்துட்டு அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு வந்துட்டு ஒரு செய்தி. பாரு, விஜய் வந்துட்டு நம்ம கட்சி வந்துட்டு போனவனுக்கு வந்துட்டு எவ்வளவு உயர்த்த இடத்த கொடுக்குறாரு, எப்படியாப்பட்ட பொசிஷன் கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு செய்தி. இன்னொன்னு வந்துட்டு அவர் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்துல வந்துட்டு முக்கியமா வந்துட்டு அந்த வாக்குகளை கவர்வதற்கான ஒரு யுக்தி. அது எப்படி அப்படின்னம்னா, நம்ம செங்கோட்டையனுக்கு வந்துட்டு நல்ல உயர்ந்த பதவி விஜய் கொடுத்துருக்காரு, அப்படியே அந்த மண்டல பொறுப்பாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் பொறுப்பும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தியில விஜயனுடைய பெருமை உயர்ற மாதிரி அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது இதுல ஒரு திங்கிங். ஆமா, ஓகே. இப்போ வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மற்றொன்று அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவையும் அவர் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? முதல்ல அவர் தான் பிஜேபி தான் இயக்குதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பின்னர் இப்போ திமுக வந்து நேற்று அவரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர் அந்த ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏ பதவியோ அது போன்ற உறுதிமொழிகள்லாம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இருந்தாலும் அவர் தாவேக்காக்கு போறான்னு துணிந்து முடிவெடுத்ததற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தாவேக்கா தான். அதாவது அவர் ஒரு பொதுவா அஇஅதிமுக இருக்கிறவங்க திமுக அவ்வளவு சாதாரணமா வந்துட மாட்டாங்க. ஏன்னா திமுகவையும் எதிர்த்து பேசிவிட்டு கடைசியில் திமுக போயிட்டு ஐக்கியம் ஆகுறது அப்படின்றது அவங்க விரும்பாத ஒண்ணா இருக்கும். அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா, விஜய் கட்சிக்கு ஒரு போறதை வந்துட்டு இன்னைக்கும் பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு பெரும்பாலாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல உற்று நோக்குபவர்கள் எல்லாருமே இவர் அனுப்பி வைக்கிறதே வந்துட்டு பிஜேபி தான் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க போயிட்டு அவர் வந்துட்டு பலம் பெறட்டும். கபடிகர் அரசியல் தானே பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது அவங்களுடைய இவிஎம் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா விஜய்க்கு விடுற ஓட்டு அப்படின்றத வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இவிஎம் அந்த வசதி எல்லாம் இருக்குல்ல, ஹேக்கிங் பண்ணி. ஆமாமா. அப்ப அதனால வந்துட்டு என்ன அப்படின்னம்னா திமுகவுக்கு போறதை வந்துட்டு விட மாட்டாங்க அவங்க. அதனாலதான் மெயினா இப்ப செங்கோட்டைன்னு விரும்பினா கூட ஒரு ஆள் திமுகவுக்கு போக முடியாது. ஏன்னா இப்ப பாஜக தடுத்துரும், அது பண்ணாது. திமுக பலம் பெறதை வந்து அது விரும்பாது. அதனால வந்துட்டு இந்த இடத்துல இது பண்ணிடலாம். இன்னொரு இது என்னன்னா, செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜயோட கட்சிக்கு போனா வந்துட்டு நம்மளுக்கு பொசிஷன் நல்ல மேல கிடைக்கும் அப்படின்றது. ஆனா அவர் அங்க போறதுனால அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு கெயின்லாம் இருக்க போறதில்ல. கூடிய விரைவில் அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு. ஏன்னா அது ஒரு கட்சியாவே அது வரைக்கும் இயங்காத கட்சிக்கு ஒரு நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இதுவரை நடிகர் விஜயை வந்து இந்த கட்சியில யாரை தொடர்பு கொள்வது, விஜய்கிட்ட நேரடியா அந்த கருத்தை கொண்டு போவதில் ஒரு குழப்பம் நீடிச்சது. அது புசியானதுல இருந்து ஆதவர்ஜினால இருந்து பல பேர் ஆரோக்கியராக சொல்லியிருக்காங்களே, அவர் வந்து டைரக்டா விஜய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்களே. இதனால ரிப்போர்ட் பண்ணுவாரா? மற்ற செய்தியை கவனிங்க, கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு. சரி. ஓ, அவர் வந்து ஒரு எம்டி மாதிரியோ ஒரு வந்து சிஇஓ மாதிரியோ ரிப்போர்ட் பண்றாரு. ஆமா, அந்த அந்த அங்கதான் அந்த. ஆனா அதை கொஞ்சம் மாற்றுவார்ல சார் இவர். ஏற்கனவே பல இந்த கட்சிகள்ல ஒரு 50 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். அவருக்கு வந்து 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு நிர்வாக ரீதியா அவர் வந்து ஒரு 2 முதலமைச்சர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை பெற்றவர். ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நம்பிக்கை பெற்றவர்கள். அவருடைய பயண திட்டங்களை ஒருங்கிணைத்தவர். அதனால இந்த பிரச்சார பயண குழப்பங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் குறையும். மற்றபடி அந்த பிரச்சார திட்டங்கள் எல்லாம் ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்வதற்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவார்ல சார். அதற்கான இது இருக்குல்ல அவருக்கு, செங்கோட்டையனுக்கு. கட்சின்னு ஒண்ணு இருந்து அமைப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா, கட்சின்ற அமைப்பு ரீதியான ஒரு கட்சியா வந்துட்டு தாவேகா இல்லையே, அதுல இவர் என்ன பண்ண முடியும்? தேமுதிக முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றத்தை இவர்கிட்ட இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான ஒரு பலத்தை அந்த ஆற்றலை வந்துட்டு எப்படி வந்துட்டு இவர் பயன்படுத்துவார் அவங்க மேல? அங்க இருக்கக்கூடிய அந்த புசியானதுலாம் என்ன பண்ணுவாங்க? தரப்பட மாட்டாங்க. இதுக்கு கரெக்ட். அதான் நான் சொல்ல வரேங்க. அவருடைய பணி வந்துட்டு கூடிய சீக்கிரம் வருத்தப்படாரு பாருங்க. ஒரு வருத்தப்படுவார் பாருங்க. முதல்ல நான் எனக்கு சொல்றேன், முதல்ல தேமுதிகவும் இதே மாதிரியான நிலையில தான் அது இயங்கிட்டு இருந்தது. அதை வந்து கொஞ்சம் மாற்றலையா சார், அதுக்கு மாறினாங்க. கொஞ்சம் பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டு அங்க சென்று கொஞ்சம் மாற்றினாங்க அந்த கட்சியோட செயல்பாடுகளை. அது போல இவர் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுங்க. அது வேற, அவருடைய போக்கஸ் வேறையா இருந்தது. விஜயகாந்த் இவருக்கு அந்த மாதிரி இல்ல. விஜயகாந்த் அரசியல புரிஞ்சு வராம தெரிஞ்சு வராம இருந்தாரு. இவர் அப்படி இல்ல.
இவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறதா சொல்றீங்களா சார்? கற்பனை உலகத்துல அவர் இருக்கிறாரு. ஆமா 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 ஆமா. இவர் கட்சியாவே பாக்குறீங்க. எந்த இடத்துலயாவது விஜய் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரா பாருங்க. நண்பர்களே நண்பிகளேன்றாரு. இவர் மட்டும் தான்றாரு. எல்லா இடத்துலயும் விஜய் தான்றாரு. அது ஓவரா அது இல்ல செங்கோட்டையன் இருப்பதனால மற்ற கட்சிகள் இணையக்கூடிய மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் ஒரு பாலமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இப்போ விஜய் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், வேண்டாம் கொண்ட தலைவர்கள்ட்ட பேசணுங்கிற சூழ்நிலை இருந்ததுனால செங்கோட்டையன் செங்கோட்டையன் இணையும் போது அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கல, கூட்டணி கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்துட்டு பாக்கலாங்க. அதாவது கட்சிகள் வந்துட்டு இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இமேஜ் பில்டப்புக்கெல்லாம் பலியாகி வரமாட்டாங்க. அது யதார்த்தத்துல எங்க இருக்குது விஜய் கட்சி, விஜய் எங்க இருக்கிறாரு, இந்த கரூருக்கு பிறகு அவருடைய நிலைமை எங்க இருக்குது அப்படின்றதெல்லாம் பாப்பாங்கல்ல. உண்மைதான். ஓகே சார். சாதாரணமா வந்துட மாட்டாங்க. விஜய் கிட்ட இருக்கிறது ரசிகர்களுங்க. அதை மட்டுமே நம்பி நம்ம போய் அவருடைய கட்சியோட சேர்ந்ததுனால என்ன பலன் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. ஆமா, அவ்வளவுதான். அதான். ஓகே சார். ஓகே சார், நன்றி சார். நடிகர் விஜய் அந்த அரசியல் பயணம் தொடர்பாகவும் செங்கோட்டையன் நினைப்பால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.